ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்ஸோட அப்டேட் கேட்டிருந்தீங்க. இதான் உங்களுக்காக ஒரு வீடியோ. இது செகண்ட் பேஜ் குஞ்சு. 12 முட்டைக்கு 7 குஞ்சு பொரிச்சிச்சு. 2 காக்காக்கு பழி கொடுத்தாச்சு. இப்போ 5 சிக்ஸ் இருக்குது. 5 சிக்ஸில் எப்படி வச்சாலும் ஒரு 2 பேர்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மிச்சம் பொட்டை போகும். 1 மந்த்து 40 நாள் ஆகுது. நல்ல குரோத்தாக வருது. நல்லா தான் இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்குது. இது நம்ம தாய்ப்பட்டையில் ஹெவி சைஸ் தாய்ப்பட்டை. நல்ல முட்டை பருவத்தில் சுத்தமாக 3.5 கிலோ வரும். நம்மகிட்ட பழைய லைன் பொட்டைகளில் இதுவும் ஒன்று. இது இல்லாமல் இன்னும் ஒரு 4 பொட்டை இருக்குது. அது நம்ம கட்டுத்தரையில் அங்கே தோட்டத்துக்குள்ளே இருக்குது. எல்லாம் ஒரே பக்கம் வைக்க முடியாது. அதில் ஒயிட்டில் ஒரு தாய்ப்பட்டை இருக்கும், பிளாக்கில் ஒரு தாய்ப்பட்டை இருக்கும். எல்லாம் நம்ம லைன் பொட்டைங்க தான். இதுக்கு கூட சேர்ந்த லைன் பொட்டை இன்னும் ஒரு 5 பொட்டை நம்ம தோட்டத்தில் நிற்கிது. எல்லாம் ஒரே இடத்துல வச்சோம்னா டிசீஸ் மாட்டிருச்சுன்னா தொல்லையாயிரும். அதுக்காகத்தான் பார்ட்டிஷனாக 2 பார்ட்டிஷனாக பிரித்து வச்சுக்கிறது. இது நல்லா ஹெவி சைஸ் பொட்டை தான். சண்டை அருமையான சண்டை இருக்குன்னு பொட்டையில் ரிசல்ட் பார்த்து நான் ப்ரீடிங்கே போடுவேன். இல்லாட்டின்னா கறி கடைக்கு போயிடும். குஞ்சுகளும் நல்லா தான் இருந்திருக்கு. அது ஒன்று ஹெவி சைஸ் வரும்னு நினைக்கிறேன். பேடு தான். அப்புறம் ஃபாதர் மாதிரி ஒன்று இருக்குது. இன்னும் ஒரு 10-20 நாள் போனால் தான் தெரியும். இதில் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், எது பேடு எது பொட்டை குஞ்சுண்டு. இன்னும் ஒரு 10-20 நாள் போனால் ஷியூராக தெரிஞ்சிடும். குஞ்சுலாம் நல்லா அழகாக வந்துருக்கு. இது பேடுன்னு தான் நினைக்கிறேன். அப்படின்னு நம்ம லைனேஜ் மாறாமல் வந்துருக்கு. அடுத்து தாய் பொட்டைகள் குஞ்சு இறக்கணும்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா இருக்கா? குறை நிறைய இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து வீடியோவில் நம்ம அடுத்த பொட்டைகள்லாம் காட்டுறேன். தாய் பொட்டைகள்லாம் அது இங்கேருந்து போகணும். 7 கிலோமீட்டர் நம்ம தோட்டத்துக்கு போகணும். சரி, ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.